காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். பேபி பேபி வந்துட்டேன் என்ன நீ ரெடியா? ரெடி. ஏன் இங்க வா. இலக்கிய குட்டி ஆளே தெரியல, ஒருவேளை உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கொல்ல வழியா போயிட்டு தெருமுக்குள்ள டாக்ஸி வர சொல்லியிருக்கேன், அங்க நின்றுட்டு இருக்கேன். நீ அப்படியே வந்துடுறியா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேக்குறேன். மீட்டிங் இருக்கு பேபி, பாப்பாவை கூட்டிட்டு போனா சரியா வராது. அப்படின்னு சொல்லாம இருந்திருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ், தெரியாம ஞாபகம் இல்லாம சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு கூட்டிட்டு போய்க்கலாம். சரி என்னன்னு போங்க. ஓகே, தெருமுக்குள்ள நிக்கிறேன், சீக்கிரம் வந்துரு. பிள்ளைய ஏமாத்திட்டு போறீங்க, அவ ரொம்ப தேடுவா, அப்புறம் முத்தப்பாவை காணும்னு அழுதுகிட்டே இருப்பா பொழுதுக்கும். மீட்டிங் இருக்கு. சரி கிளம்புங்க. நீ அப்படியே கேஷுவலா சும்மா வாசலுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு அப்படியே குடுக்குடுன்னு தெருவுக்கு ஓடி வந்துரு. ஐயோ ஐயோ, நீங்க பண்ற திருட்டுத்தனத்துல எனக்கும் பங்கு. போங்க, வர்றேன். ஓகே. பாப்பா பாக்குறதுக்குள்ள ஓடிடணும். ஏங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? அப்புறம் மறந்து எதையும் வச்சுட்டு வந்துட்டேன்னு திரும்ப போயிடாம. பேபி என்னங்க? வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போகவா? வீட்ல இருந்து வந்து 1/4 மணி நேரம் கூட ஆகல. என் பிள்ளை என்ன தேடி தேடி அழுவா, பாவம். வீட்டுக்கு போலாமா? அப்புறம் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்லங்க. மீட்டிங்கும் இருக்கு, பாப்பாவை வச்சுக்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணவும் முடியாது. சரிப்பா, வந்தது வந்தாச்சுல்ல. மீட்டிங்கை முடிச்சிட்டு நீங்க வேணா சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிடுங்க. நான் வேணா சாயங்காலம் பஸ்ஸோ இல்ல டாக்ஸியோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ பாப்பாவை ஏமாத்திட்டு வந்துட்டோம்ல. அடாடா, அப்படின்னு அதை நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும். பாப்பா என்ன தேடி தேடி ரொம்ப தவிச்சு போயிருவா. யாத்தே, அவ தேடுறாளா இல்லையோ, நீங்க தான் அவளை ரொம்ப தேடுறீங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதும் வந்து கதவை தட்டிட்டா பாத்தியா? நான் நேத்தே சொன்னேன்ல அப்படி வந்து தட்டிடுவான்னு. அப்பவாவது சொல்லி இருக்கணும், அப்பா நாளைக்கு கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு. போய் ரெடி ஆகுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவ ரெடி ஆகி வர்றதுக்குள்ள இங்கிட்டு ஓடியாந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கேக்குற பிள்ளையா அது? அதான் உங்க செல்லம் தானே, அப்புறம் வேற எப்படி இருப்பா? வாகா குட்டி எல்லாம் ஒழுங்காதான் இருக்கான். இந்த இலக்கிய பாப்பாவை தான் நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆட்டம் ஒரு பிடிவாதம், அப்படியே அவங்க முத்தப்பா மாதிரி. ஒன்னா மாமா வந்து ஒரு பார்வை பார்த்து அடக்க வேண்டியதா இருக்கு, இல்லையா வாகா குட்டி வந்து அடக்க வேண்டியதா இருக்கு. அப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க பிள்ளைய. அதெல்லாம் விடு, இப்ப பாப்பா ரெடி ஆகி நின்னுட்டு இருப்பா, என்ன தேடுவாள்ல. இப்ப என்ன செய்யணும்? எனக்கு கோர்ட்டுக்கு லேட் ஆகுது. நான் என்ன இறங்கி வீட்டுக்கு போகட்டுமா? மீட்டிங், அந்த மீட்டிங் என்னமோ அண்ணா போகட்டும், நான் வீட்டுக்கு போறேன், என்னை இறக்கி விடு. இறக்கி விடவா? இங்க பாரு, நீ இந்த டாக்ஸிலேயே போ, என்னை இறக்கி விடு, நான் வேற ஒரு டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போறேன். என்னமோ பண்ணுங்க அண்ணா. மேடம், வண்டி அப்படி ஓரமா நிறுத்துங்க, இவர் இறங்கி கிடட்டும். ஓகே மேடம். பேபி பாய். என்ன எல்லாம் இனிமேல் பேபின்னு கூப்பிடாதீங்க, என்ன கண்ணாடியை பார்த்து கூப்பிட்டுக்கோங்க. சரி சரி, வழியை விடு, நான் இறங்க போறேன். இலக்கியம்மா, ஏம்மா தலையில பூ வச்சுக்கோங்க, இங்க வாங்க. ஆபீஸ்க்கு போகும்போது பூ வைக்க கூடாதுமா. ஆபீஸ்க்கு போகும்போது பூ வைக்க கூடாதா? இப்போ யார் ஆபீஸ்க்கு போறாங்க? பாப்பா. பாப்பாவா? நீ எப்ப போற? யார் கூட போற? முத்தப்பா கூட. முத்தப்பா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்களா? ஆமா, இன்னைக்கு நானும் முத்தப்பாவும் ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்க போறோம். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்ல பாப்பா. நான் பாப்பா பிஸியா இருந்தேன்னா சொல்ல மறந்துட்டேம்மா. ஓஹோ அப்படி. நான் போய் முத்தப்பா ரெடி ஆயிட்டாரான்னு பார்த்துட்டு வரட்டுமா பாப்பா? முத்தப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. அது எப்படி போவாங்க? நான் இன்னும் கிளம்பலைல. இப்பதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. முத்தப்பா கார் வெளியே நிக்குது. அது முத்தப்பா கார் இன்னைக்கு ரிப்பேரா இருக்கு, அதனால டாக்ஸில போயிட்டாங்க. என்னைய விட்டுட்டு முத்தப்பா போக மாட்டாங்க. சோ செல்ல, இங்க வாங்க, அம்மாட்ட வாங்க. ஆமா,
முத்தப்பாவுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கா, அதனால பாப்பாவை நாளைக்கு கூட்டிட்டு போவாங்க. சரியா? நான் கூட போனா வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும்ல முத்தப்பாவுக்கு. நீங்க இருந்தீங்கன்னா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாதுல்ல. உங்களை கூட்டிட்டு போனா ஒரு அரை மணி நேரத்துல அம்மாட்ட கொண்டு போய் விடுங்கன்னு அழுவீங்க. அதனாலதான் முத்தப்பா அவர் கிளம்பிட்டாரு. என்னை விட்டுட்டு முத்தப்பா போகவே மாட்டாருமா. முத்தப்பா வண்டி, முத்தப்பா கார், ஓடாலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காண்டின்னு அதை சரி பண்ண ஆள் கூட்டிட்டு வர்றதுக்கான்னு போயிருப்பாரு. இல்லடா கண்ணு, பாப்பா இந்த உட்காந்துருக்கேன், முத்தப்பா வரட்டும். அச்சோ, சரி அம்மா கூட இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரீங்களா? பாப்பாக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கே, அம்மா கூட நாளைக்கு வரட்டுமா? குட்டிமா, முத்தப்பா கிளம்பிட்டாருடா, சொன்னா கேளு. முத்தப்பா வருவாங்கம்மா. முத்தப்பா என்ன ரெடியாக சொல்லி இருந்தாங்க, அவங்க ஏதாவது வேலையா போயிருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. பேபி, முத்தப்பா என்ன குழந்தனாரே? அம்மா நான் சொன்னேன்ல முத்தப்பா வந்துருவாங்கன்னு, பாருங்க. மைனி நான் கூட்டிட்டு போட்டுமா? உங்களை வேலையே பார்க்க விட மாட்டா குழந்தனாரே. போயிட்டு நீங்க மறுபடியும் திரும்பி வர்றாப்ல இருக்கும். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க என்னத்த பாத்துக்கிடுவீங்க? நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துருவோம். நமத்தப்பா ஆமாடா செல்லம், போலாமா? போலாமே. அம்மா இது என்ன கையில பேக்? அம்மா நிலாமா வேலைக்கு போகும்போது பேக் கொண்டு போவாங்களா? பாப்பாவும் இப்ப ஆபீஸ் போறனா, அதான் பேக். ஓகே 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 மைனி, போயிட்டு வரோம். பாத்துக்கோங்க. சரிங்க மைனி. குட்டி அப்பா கிட்ட சொல்லிட்டு போ. சரிம்மா, டாடா. டாடா டாடா. எப்படியும் 1 மணி நேரத்துல திரும்பி வரதான் போறீங்க. டாடா. வேலை முடிச்சிட்டு ஓடியாந்துரும் நமத்தப்பா. ஓகே மைனி, பை. பாத்து போயிட்டு வாங்க. பாப்பா பூ மட்டும் வச்சிட்டு போ. ஆஹா, ஆபீஸ்க்கு போனா பூ வைக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. நீங்களா புதுசா ஒரு ரூல்ஸ் போடுங்க. சரி போயிட்டு வாங்க. டாடா டாடா டாடா. போயிட்டு வாங்க, பாத்து பத்திரம். முத்தப்பா போலாம். ஓகே போலாம். இன்னைக்கு குழந்தை நேரம் வேலை பார்த்த மாதிரி தான். விக்கி குட்டி, வந்ததுல இருந்து இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வெளியே போய் 4 இடத்துக்கு போயிட்டு வா போ. ஆமா, எங்கம்மா போறது? போய் உன் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் பார்த்துட்டு வாயா. ஆமா, இப்ப இப்படி பேசுற. நான் வந்தனே, ஒரு ஆரத்தியாவது எடுத்து நீ வீட்டுக்குள்ள கூப்பிட்டியா? ஆமா, ஆரத்தி எடுத்து உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு நீ என்ன சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க? போனது பொம்பளை பிள்ளைய கடத்தின விஷயம். ஏம்மா, பின்ன என்ன, போவானா எந்திரிச்சு? பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மில்லு வேலையும் போச்சு. இப்போ ஏதாவது வேலைக்கு போறியா, இல்ல அப்பா ஏதாவது தொழில் வச்சு கொடுக்க சொல்லட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும். அவ என்ன செய்யறா? யாரா? அதாம்மா அந்த கோழி. அவ இருக்கா, அவ பாட்டுக்கு வேலைக்கு போனமா வந்தமான்னு இருக்கா. கல்யாணம் கல்யாணம்னா என்ன ஒன்றும் ஆகலடா. அந்த வக்கீல் பையன், அதான் வெண்ணிலாவோட ப்ரொஃபசர், அவன் சுத்தி வந்துகிட்டு இருந்தான். அவன் தானே கடத்திட்டு போனான் கார்ல. ஆமா, அந்த பையன் பெத்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பொண்ணெல்லாம் கேட்டா. அப்படி இவதான் கல்யாணத்துல இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதாம்மா, அவ மனசுல நான் தான் இருக்கேன். அதை எப்படி என்னைய விட்டுட்டு அவ வேற ஒருத்தனை கட்டிக்கிடுவா? அப்படியாடா விக்கி? ஆனா உன்னை வேண்டான்டா. ஆமா, என்னைய வேண்டான்னு சொன்னாலும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல. அவளுக்கு என்னையதாம்மா பிடிக்கும். எத்தனை வருஷமா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. என்ன, நான் வெண்ணிலா கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு ஒரு கோபம், அதனால கல்யாணத்தை இப்படி நிப்பாட்டிட்டா. ஆனா அவ மனசுல என்னைய தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. அப்படியாடா குட்டி சொல்ற? அப்ப பொண்ணு வந்து போய் கேட்டு பாப்போமா? ஆனா உங்க அப்பா கிட்ட சொன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரே. அதெல்லாம் பொறுமையா இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் அவளை. எப்படியும் என்னைய விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டா அவ. டார்லிங் டார்லிங் டார்லிங், கோமு டார்லிங், ஐ லவ் யூ டா. எவன்டா அது? டார்லிங், கோமு டார்லிங், இந்தா குடி வச்சுக்கோ. என்னது இது? பார்த்தா தெரியல? பூ, ஃப்ளவர். அடே கோமு, பார்த்தா தெரியலையா? அது ஃப்ளவரு, காலிஃப்ளவரு. காலிஃப்ளவரா? ஆமா, பாத்தியா? மேல நல்ல பொசு பொசுன்னு வெள்ளை கலர்லயும் கீழே நல்ல பச்சை கலர்லயும் இருக்கு பாரு. தம்பி எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாத்தியா? போ, வாங்கிட்டு போய் உள்ள கொண்டு போய் வை. கொஞ்சோன்னு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு இந்த பூவை எல்லாம் ஆஞ்சு அதுல போட்டு ஒரு 10 நிமிஷம் போல ஊற வை. அதுக்கப்புறம் நல்ல சிக்கன் மசாலாவை தடவி சிக்கன் 65 மாதிரி பொரிச்சு எடு, நல்லா இருக்கும்.
தாத்தா இது ரோஜாப்பூ தாத்தா, ஒயிட் ரோஸ். காம்பு தான் அப்படி பச்சை கலர்ல இருக்கு. அட வசந்தா, ரோசா பூவையா வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா தாத்தா, வாங்கினதுனே வாங்கினேன். ஒரு காலிஃபிளவரையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. தினமும் மழை பெய்யுது. சாயங்கால நேரத்துக்கு அது என்னமோ சொல்லுவாங்க, இதை நல்லா பொரிச்சு, அது ஏதோ ஒரு பேர் வரும், அதை நல்லா பொரிச்சு டீயோட சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? தாத்தா உனக்கு கொஞ்சமாவது கூறுபாடு இருக்கா? உன் பேத்தி கிட்ட கொண்டு வந்து ரோஜா பூ நீட்டி ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாத்துக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. ஹலோ, என்ன வேலை இது? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, தெரியும்ல? தெரியாதே. இப்படி காலங்காத்தால ஒரு பொண்ணுக்கு ரோஜா பூ கொடுக்கறதுக்கு தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வெட்டி கிடையாது? இப்போதைக்கு உன்னை லவ் பண்றது மட்டும் தாம்மா ஒரே வேலை. எனக்கெல்லாம் இது சுத்தமா பிடிக்காது, பாத்துக்கோங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏ கோழி, என்னடா பிரச்சனை? இவன் எப்போ வந்தான்? அட விக்னேஷா, எப்படா வந்த ஜெயில இருந்து? இப்பதான் வந்தேன். உங்க அப்பன் என்னென்னமோ பாடுபட்டான் உன்னைய சாமியில எடுக்கிறதுக்கு, கொடுக்க மாட்டேன்னுட்டாங்களேடா. நீங்க ரொம்ப நடிக்காதீங்க. உள்ள தள்ளினதே நீங்க தானே. நான் இல்ல, என் பேத்தி. ஏ கோழி, என்னடா பிரச்சனை? என்னமோ ஐ லவ் யூன்னு இருக்கான், டார்லிங்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கான். பாத்தியாடா விக்னேஷா? அதான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன? ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? ஆம்பளை இல்லாத வீடுன்னு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அடே நான் இருக்கேன்லடா. தாத்தா நீ சும்மா இரு. உங்களை தாங்க, என்ன ஆம்பளை இல்லாத வீடுன்னு நினைச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? அப்படித்தான் நினைச்சு வந்தேன். நான் இருக்கேங்க, நான் கேட்பேன். உங்ககிட்ட எல்லாம் ஐ லவ் யூ சொல்ல முடியாதுங்க. நான் கோமு கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். ஐ லவ் யூவா? அவ யாரும் தெரியுமா? யாரு? நான் கட்டிக்க போற பொண்ணு. அட மாடு, எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் கொஞ்சம் கூட அறிவு வராது போல. அட கோமு, இவனையான்னு இத்தனை வருஷமா விழுந்து விழுந்து காதலிச்ச ஒரு ரேஞ்ச் என்ன? சி. கோமு டார்லிங், என்ன? ஐ லவ் யூ. அதெல்லாம் லவ் பண்ண முடியாது. ஏய், அதான் அவன் லவ் பண்ண முடியாதுன்னு சொல்றல்ல. ஏய், நீ யாருடா? வேலையை பார்த்துக்கிட்டு போடா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்டா, தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. யாரு நீ என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போற? நீ ஏன் இன்னைக்குதான் ஜெயில இருந்து வந்திருக்க? ஏய் கோமு, வாங்குறியா என்ன? என்ன வாங்கணும்? ஓ, அப்ப நான் என்ன கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா? என்ன டபுள் மீனிங்கா? இல்ல, சிங்கிள் மீனிங் தான். ஒண்ணு இதை வாங்கிக்கோ, இல்லன்னா வேற ஒண்ணு தர்றேன், அதை வாங்கிக்கோ. வேற என்ன? வேற என்ன? வேறதான். ராஸ்கல், இந்த வரண்டா. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்தா உன் பின்னாடி நிக்கிறல்ல, அவ்வளவுதான். பாரு வினி எப்படி பேசுறாருன்னு. என்ன உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் அசதியா தான் இருக்கு. கை கால் பிடிச்சு விடுறியா? இவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா? இவனை எதுக்கு நீ வாசல்ல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க? உள்ள போ. பாத்தியா வினி, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் வந்து வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு நீ ஒரு பதில் சொல்லி அனுப்புறியா, இல்ல நான் சொல்லவா? நீங்கிட்டு வா, நானே சொல்றேன். அப்படி நறுக்குன்னு 4 வார்த்தையில சொல்லி அனுப்பு. என்னங்க இப்ப என்ன? ஐ லவ் யூ. இப்ப என்ன நறுக்குன்னு 4 வார்த்தையில பதில் சொல்லி அனுப்புனாதான் போவீங்களோ? யா. நல்லா எண்ணிக்கோங்க. ஐ 1 லவ் 2 யூ 3 2. ஹே 4. ஏய் கிறுக்கு கோழி, என்னடா? உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்றான், பதிலுக்கு ஐ லவ் யூ டூ சொல்ற. இல்ல நீ கிறுக்கா, இல்ல என்னைய கிறுக்காக்குறியா? அது உனக்கு இப்பதான் தெரியுதா? சார் யார் தெரியுமா? தெரியும் தெரியும். அது முன்னாடி. இப்ப இவர் யார் தெரியுமா? யாரு? யாழு. ஏய் என்ன, என்னைய பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? எனக்கு அப்படி தெரியல. அம்மா இப்போ உன்னை யாரு கூப்பிட்டாங்கன்னு வந்து நின்றுட்டு இருக்கீங்க? உன்னை பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டமா? வந்தது ஏன் தப்பு தான்ல. உன்னையா இரு பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. நீங்களும் இவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தள்ளுங்க. கிறுக்கு பைய. ஓய் டார்லிங், ம். என்னடி உடனே முகத்தை மாத்துற? எத்தனை ரியாக்ஷன் தான் வச்சிருப்ப? காதல் சொல்றதுக்கு யாராவது ஒயிட் ரோஸ் வாங்கிட்டு வருவாங்களா? நாளைக்கு வரும்போது ரெட் ரோஸ் வாங்கிட்டு வரணும்னு. இல்ல என் நேரம். சரி, நான் அவனுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா நான் இன்னும் உங்க காதலை அக்செப்ட் பண்ணல. என்ன நாளைக்கும் வரணும். டெய்லி மதுரையில இருந்து காலையில இங்க வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? எனக்கு ஒரு வேலை இல்லையா?
சரி அப்படின்னா நாளைக்கு மதுரைக்கு ஆபீஸ்க்கே வாங்க. ஆ சரி ஓகே, அப்ப அக்செப்ட் பண்ணுவியா? எனக்கு பிடிச்சாதான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆத்தாடி வசந்தா, நாளைக்கு வரும்போதாவது காலிஃபிளவர் வாங்கிட்டு வாப்பா. வாங்கிட்டு வந்துருவோம் தாத்தா. உங்க பேத்தியை சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லுங்க. ஏற்கனவே 2 வருஷம் லேட் ஆக்கிட்டா. அது உங்க பாடு, எனக்கு காலிஃபிளவர் ஃப்ரை வேணும். உனக்கு வாம்பாடு. இந்த ரோசா பூவால ஏதாவது பிரயோசனம் இருக்கா சொல்லு? வச்சாலும் தலையில ஒத்த ரோசா பூ வைப்ப. பாத்தீங்களா எதுக்கு இத்தனை ரோஜா பூ? நாளைக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு, அதுவும் ரெட் ரோஸ் தான் வாங்கிட்டு வரணும். என்ன? ஓகே சரி கிளம்புங்க, காலேஜுக்கு நேரமாச்சுல்ல. நீ வா, கார்ல தான் வந்திருக்கேன். அப்படியே உன் ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். வர்றேன், ஆனா கார்ல ஏத்துனதுக்காக எல்லாம் காதல ஏத்துக்கிட சொல்லக்கூடாது. போய் முதல்ல ரெடி ஆகி கிளம்பி வா. அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி இப்ப வா, வந்து கார்ல ஏறு. தாத்தா போயிட்டு வரேன். என்ன? பாய் தாத்தா, பாய். பாய். காலிஃபிளவரை மறந்துடக்கூடாது. வந்துரும். உங்க பேத்தியை கரெக்ட் பண்றதுக்கு பேசாம உங்களை கரெக்ட் பண்ணிடலாம் போல. கோமு வா. இந்தாங்க தாத்தா கேட்ச். இத வச்சு நான் என்ன செய்ய? நமக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா கொடுக்கலாம். நம்ம வயசு பிள்ளைங்க 50 பேரும் செத்து போயிட்டாளுங்க. நம்ம தான் இன்னும் டிக்கெட் வாங்காம இருக்கோம். சரி உள்ள எடுத்துட்டு போய் வைப்போம். அம்மா மத்தியானம் சாப்பிட வாரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். என்ன வேலையாடா தங்க முடிக்க போறீங்க? அப்பா வாகாவுக்கு அம்மா நேத்து கலர் அடிக்க சொல்லி கொடுத்தாங்களா, மறந்துட்டீங்களா? அட ஆமா பாரேன், அப்ப மறந்துட்டனே. ஆனா வாகா மறக்கலையே. சரிடா ராஜாக்குட்டி, கலரிங் புக் எங்க வச்சிருக்கீங்க? இந்த உள்ள. சரி போய் எடுத்துட்டு வரலாமா? வாகா போய் எடுத்துட்டு வந்துருவானே. அப்பா என்னப்பா? வாகா அப்பா மாதிரியே இருக்கான். ஆமாடா ராஜா, அந்த துண்டை மட்டும் எடுத்துருங்க. அது ரொம்ப பெருசா இருக்கு, உங்களுக்கு தடைக்கு விழுந்துருவீங்க. தாத்தா துண்டுப்பா. அப்படியா? அப்பாவுக்கு தெரியாதே. பாட்டி தொப்பிய சோப்போட ஊற வச்சிருக்காங்க. அதனால அது வரைக்கும் தாத்தா துண்ட வாகா தோல்ல போட்டிருப்பான். தொப்பி சோப்போட்டு காஞ்சதும் தொப்பிய எடுத்து மாட்டிக்கிடுவான். ஓஹோ அப்படியா? பாட்டிக்கும் வாகாவுக்கும் உள்ள டீலா இது? ரைட் ரைட் ரைட். வாகா போய் கலரிங் புக் எடுத்துட்டு வாரேன். வாகா என்னப்பா? எதுக்குப்பா? அந்த மாமா என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. கமல். ஓஹோ நம்ம உள்ள போயிருவோமா? இந்த மாமா என்னைய கூட்டிட்டு போயிடுவாரு அவங்க வீட்டுக்கு. இல்ல வாகா, மாமா உன்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. இல்லப்பா என்னைய கூட்டிட்டு போயிடுவாரு. இல்ல அடுத்த வருஷம் கமல் மாமா உன்ன மாதிரியே ஒரு குட்டி தம்பி வாங்கிடுவாராம். ஏய் சி பாப்பா. ஏய் ஏ பாப்பா. என்னப்பா? இந்த கமல் மாமா அவருக்குன்னு ஒரு குட்டி தம்பி வாங்கிடுவாரா? ஆமா வாங்கிடுவாரு. அப்படின்னு வாகாவை கூட்டிட்டு போயிட மாட்டார்ல? அப்பாவை விட்டு உன்னை யாராவது கூட்டிட்டு போக முடியுமா? அப்பா விடுவனா? இல்லப்பா கமல் மாமா நாளைக்கு ராத்திரியில தூங்கும்போது என் தொப்பிய பிடிங்க வச்சுட்டு எங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரு. நாளைக்கு இல்ல, நேத்து. நேத்து? நேத்து சொல்லணும். அப்புறம் என் தொப்பிய குடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆய் மாமாவாப்பா? நல்ல மாமா தான்ப்பா. அவருக்கு உன்ன மாதிரி ஒரு குட்டி தம்பி வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதனால உன்னை கூப்பிட்டுருப்பாரு. அப்ப நான் அவர் கூட போயிட்டா இப்ப நீங்க அழுவீங்கல்லப்பா? அழுவனா? அப்பா உன்னை விடவே மாட்டேனேடா. நானும் அப்பா விட்டு போக மாட்டேன். அப்பா என்னை எங்க வாங்குனீங்கன்னு கமல் மாமாட்ட நானு இடமெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்படியா? நம்ம ஊசி போட போன அந்த ஆஸ்பத்திரியில தான் எங்க அப்பா என்னையும் எங்க பாப்பாவையும் வாங்கினாங்க. உங்களுக்கு குட்டி தம்பி வேணும்னா நீங்க அங்க போய் வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். அப்பனா கமல் மாமா இப்ப அங்கதான் போக போறாங்க போல. இருக்கும். நல்ல வேலை. அதானப்பா, நல்ல வேலை. நல்ல வேலை, நம்ம தப்பிச்சோம். ஆமா தப்பிச்சோம். அப்பா கலர் பண்ண வாரீங்களா வாகா கூட?
வாகா குட்டி கலரிங் புக் எடுத்துட்டு அப்பா தறி பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. ம், அப்பாவும் தம்பியும் சேர்ந்து கலர் பண்ணுவோம். சரிங்கப்பா. ஆனா அம்மா வாரதுக்குள்ள அந்த பெரிய ஆனைக்கு கலர் பண்ணி முடிச்சிடணும், இல்லைன்னா அம்மாவுக்கு கோவம் வந்துடும். ஆமா ஆமா, கோவம் வந்துரும். அதனால நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். தம்பி ஓடி போய் எடுத்துட்டு வரேன். இந்த ஆனையெல்லாம் குட்டியா இருந்தா என்னவா, பெருசா இருந்தா தம்பிக்கு கலர் அடிக்க கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அம்மா வாரதுக்குள்ள கலர் அடிச்சு முடிச்சிடணும். அப்பதான் அம்மா தம்பிய சமத்து குட்டி சொல்லுவாங்க. சார் யாருன்னு தெரியலைங்களே. சார் இவரு தெரியாதா? தெரியலன்னு தாங்க கேக்குறோம். வித்யா குரூப் ஆஃப் கல்வி நிறுவனம் இருக்குல்லங்க சார். ஆமா, அதோட எம்டி சார் தான். ஓ அப்படியா, சார் தானே அது. சார் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன விஷயங்க சார்? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்ன பார்க்கலைனாலும் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் இந்த ஊருக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. இந்த 3 வருஷத்துலயே உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கணும். பேங்க் மேனேஜரா வேற இருக்கீங்கல்ல, கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கணும். சார் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, எதுவுமே வேண்டாம். சுகர் இருக்கிறதுனால வெளியே எங்கேயும் எதுவும் சாப்பிடுறது இல்ல, கண்ட்ரோலா இருக்கேன். அப்படிங்களா சார்? ஆமா, இப்ப நிறைய பேருக்கு சுகர் இருக்கதான் செய்யுது. சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்றேன் சொல்லத்தானே போறேன். என்னடா வீட்டுல இருந்து யாரையுமே கூட்டிட்டு வராம இவங்க மட்டும் தனியா வந்திருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட திரண்ட சொத்துக்கு ஒரே வாரிசு என்னோட பையன் தான். இப்போதான் ஃபாரின்ல MBA முடிச்சுட்டு ஸ்கூல பாத்துக்கிறான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அதான் என் பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆமா, என்னடா திருதுப்புன்னு இப்படி வந்து கேட்கறானேன்னு நினைக்காதீங்க. இல்ல அப்படி இல்ல, என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. இப்போதான் MBBS செகண்ட் இயர் போய்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, படிக்கட்டும். உங்க வீட்டுல இருந்து படிச்சா என்ன, எங்க வீட்டுல இருந்து படிச்சா என்ன? படிப்பு முடியறதுக்குள்ள சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டி தந்துடுறேன் என் மருமகளுக்கு. என்ன சொல்றீங்க? இல்ல சார், நீங்க என்னடா இவன் இப்படி சொல்றானே நினைக்க கூடாது. என் பொண்ணோட முழு பொறுப்பும் என் மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்கு. உங்க மாப்பிள்ளைனா உங்க சம்சாரத்தோட தம்பியா? ஆமா. என்ன சார், பொண்ணை பெத்தது நீங்க? சார் அதைத்தான் அடுத்து சொல்ல வந்தேன். பொண்ணை பெத்தது மட்டும்தான் நான். ஆனா என் பொண்ணுக்கு தலையில குத்துற ஒரு சின்ன ஹேர்பின் வாங்கணும்னா கூட என் மாப்பிள்ளை கிட்ட தான் போய் நிப்பா. அப்புறம் நீங்க பெத்தவங்கன்னு எதுக்கு இருக்கீங்க? தாயை விட தாய்மாமை உறவு ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கும் அப்படித்தான். இன்னொரு விஷயம், நீங்க எப்ப வந்தாலும் என் பொண்ணு இந்த வீட்டுல பார்க்கவே முடியாது. என் பொண்ணை பார்க்கணும்னா என் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போகணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு என் பொண்ணை கேட்கணும்னாலும் என் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போகணும், என் மாப்பிள்ளை கிட்ட தான் கேட்கணும். அம்மா, பொண்ணு பெத்தவங்க நீங்க நீங்க என்னமா சொல்றீங்க? நீங்க என் பொண்ணுக்கு கல்யாண விஷயம் பேச வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் என் வீட்டுக்காரராவது 2 வார்த்தை பேசினாரு. ஆனா என்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த வார்த்தையே நான் என் தம்பிக்கிட்ட பேசுங்கன்னு தான் சொல்லி இருந்திருப்பேன். உங்க 2 பேரையும் விட வயசுல சின்னவரா தானே இருப்பாரு உங்க தம்பி. அவன் வயசுல சின்னவன் தான், ஆனா என் பொண்ணோட பொறுப்பு முழுக்க அவங்கிட்ட தான் இருக்கு. இருக்கட்டுமா, இருந்தாலும் உங்க பொண்ணு கல்யாண விஷயத்துல உங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல. இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணும், அந்த மாதிரி பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு. சார், நீங்க நிறைய ஸ்கூல் வச்சிருக்கீங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஆனா என் மாப்பிள்ள பார்த்து ஒரு மளிகை கடைக்காரனுக்கு என் பொண்ணை கட்டி வையின்னு சொன்னாலும் நான் கட்டி வச்சுதான் ஆகணும். இது என்னங்க இப்படி ஒரு பேச்சு? இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீங்க உங்களுக்கு நிறைய வசதி இருக்குன்னு ஆரம்பிச்சீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். சார், தட்டு தூக்கிட்டு வந்து இவன்லாம் பேசுறானேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. ஐயாவை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பெரிய இடம். உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் அமையுமா? யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணை எங்க வீட்டுல கட்டி கொடுத்தா அவர் ராணி மாதிரி இருப்பா. என் பொண்ணை இப்பவே என் மாப்பிள்ள மகாராணியா தான் வச்சிருக்காரு. சரி, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு அப்புறமா கூட பதில் சொல்லுங்க. என் பொண்ணு விஷயத்துல எது யோசிக்கிறதா இருந்தாலும் அதை என் மாப்பிள்ள தான் யோசிக்கணும். அவர் எடுக்கிற முடிவு தான் எங்களுக்கும் முடிவு. ஓஹோ, ரொம்ப நல்லது. அப்ப நான் கிளம்புறேன். சார என் மாப்பிள்ள வீட்டுக்கு வேணா கூட்டிட்டு போகட்டுமா? அவர்கிட்ட வேணா பேசுறீங்களா? இல்ல, இருக்கட்டும், கிளம்புறேன். இல்ல, கல்யாண விஷயம் பேசணும். நீங்க பாத்துக்கலாம். கிளம்புறேன். சார் நீங்க கொண்டு வந்த தட்டை வச்சுட்டு போறீங்க.
என்னங்க திடீர்னு வந்து குட்டிமாவை பொண்ணு கேட்டுட்டு போறாங்க? என்னன்னு தெரியலையே பாப்பா, எங்கேயாவது குட்டிமாவை பார்த்துருப்பாங்களோ? அதானே எனக்கும் தெரியல, சின்ன பிள்ளையா இருக்கா. முதல்ல படிப்பு முடிய முன்னாடி கல்யாண விஷயத்தை எடுத்தா உன் தம்பிக்கு யார் பதில் சொல்றது? இந்த மாதிரி வந்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சாலே கத்துவான். ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களாங்க, பொண்ணு கேட்டு வர்றவங்க இப்படியா அடியாள் மாதிரி இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வருவாங்க? வீட்டில் பொம்பளை ஆளுகளை தானே கூட்டிட்டு வரணும். வீட்டுல யாரும் இருக்காங்களோ என்னமோ. என்னன்னு தெரியலையே. சரி அவன்கிட்ட சொல்லுவோம், அவன் பார்த்துக்கிடுவான். சரி நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலையா? இந்த கிளம்பிட்டேன். மத்தியானத்துக்கு சாப்பிட வந்துருங்க மாமா. வெளியே எங்கேயும் போய் சாப்பிட்றாதீங்க. வயிறு லேசாக புண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குன்னீங்கல்ல, மணத்தக்காளி கீரை வாங்கி வச்சிருக்கேன், பொரியல் பண்ணி வைக்கிறேன், சீக்கிரம் வந்துடணும். ஆ சரி வந்துடுறேன். அம்மா உன் மருமக பிள்ளைங்க வந்தாங்களா? யாத்தே, அவங்கள தூக்கிட்டு வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு நான் நடந்துக்கிட்டேவில் இருக்கணும். நட, உனக்கு அதை விட வேற என்ன வேலை? நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வாசலில் கீரை வாங்க நின்றுக்கிட்டு இருந்தேன்னா துறை அப்பத்தான் அங்கிட்டு போனாரு. அவங்க அப்பனை கணக்காகவே வேட்டியை கட்டிக்கிட்டு போகிறான். வேட்டியா? எதுக்கு? என்னமோ தெரியல, இன்னைக்கு வேட்டியை தான் கட்டியிருந்தான். அப்பனும் மகனும் மலர ஸ்கூலில் கொண்டே விட்டுட்டு போய்கிட்டு இருந்தானுங்க. பாத்தியா, என் மருமகனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க வேண்டியதானே? ஆமாம், கூப்பிடாம இருப்பனாக்கும். அந்த துறை வண்டியை விட்டு இறங்கி வந்தா தானே. அவங்க அம்மா நேற்று கலர் அடிக்க சொல்லி கொடுத்துருக்காளாம். இன்னைக்கு மத்தியானம் அவங்க அம்மா சாப்பிட வாரதுக்குள்ள ஒரு யானைக்கு கலர் அடிச்சு முடிக்கணுமா. அவன் அவசர அவசரமா போறாரு. பாத்தியா, என் மருமகனுக்கு யானைக்கு கலர் அடிக்க வேண்டிய வேலை இருக்கு. யானை கருப்பாவே இருக்குல்ல, என் மருமக பிள்ளை கலர் அடிச்சா தானே யானை கலர் ஆகும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாப்பா? அதை சொல்லுங்க மாமா, இருந்தா உங்களையும் கட்டி இருக்க போறேன். சரி வாங்க கிளம்புங்க ஆபீஸுக்கு. சரி சரி போயிட்டு வரேன். மத்தியானம் சாப்பிட வந்துருங்க மாமா, மறந்துடாதீங்க. ஆட்டும் ஆட்டும்.